அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் ரஃபீக். சின்ன சின்ன வெளிச்சங்கள். நண்பர்களே, கலீல் ஜிப்ரான் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லியிருந்தார். அதை சொன்னால் இன்னைக்கு ஓடும்னு நினச்சேன். வெள்ளை காகிதம், கால பனி, தூய்மை பனி போல உண்டான வெள்ளை காகிதம் சொல்லிச்சான். நான் எப்பயும் தூய்மையாகவே இருப்பேன், வெண்மையாகவே இருப்பேன். கருமையின் இருள் எனது மேனியில் பட விடவே மாட்டேன். நான் எப்போதும் இதே தூய்மையோடு இருப்பேன். தூய்மையற்றவைகள் எதுவுமே என் அருகில் வரவிடாமல் காத்து கொண்டே இருப்பேன் என்று வெள்ளை பேப்பர் என்ன செஞ்சான் நினச்சிக்கிச்சான். அது சொல்லையில் காலை பனி போல் வெள்ளை பேப்பர்ன்னு சொல்கிறார். அப்போ இதை கேட்ட மைப்புட்டி, கருப்பு மைப்புட்டி குலுங்கி சிரிச்சான். குலுங்கி சிரிச்சுட்டு மைப்படாமல் கருமைப்படாமல் இன்னும் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மை பாட்டில் மையை பக்கத்திலே போகிறதில்லன்னு சொல்லி என்ன செஞ்சான், ஒதுங்கிருச்சான். அதே மாதிரி அதை கேட்ட கலர் பென்சில்கள், பேனா, கலர் பேனா எல்லாமே அதை கேட்டு பக்கத்தில் போகிறதில்லை, அந்த பேப்பர் பக்கத்தில் போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அவைகளும் முடிவு எடுத்துருச்சான். அப்போ யாருமே போகிறதில்ல, வெள்ளை பேப்பராகவே இருந்தது. அதே மாதிரி அதனுடைய கனவுப்படியே வெண்மை மாறாமல் தூய்மையான வெள்ளை, பால் வெள்ளையோடு அது கற்போடவே போச்சு. பக்கத்தில் யாருமே போகலை. அதே மாதிரி இருந்து அதை சொல்லிச்சு, என்னை எரித்து சாம்பலாக்குனாலும் பிரச்சனை இல்லை, என்னை கிழிச்சு போட்டாலும் பரவாயில்லை, என் பக்கத்தில் யாரையும் அண்ட விட மாட்டேன்னு சொல்லிச்சான் அந்த பேப்பர். அதே மாதிரியே வெள்ளை, பால் வெள்ளையோடு இருந்து அதை அப்படியே வேணாச்சான், போய் சேர்ந்துருச்சான். கற்போடவே போச்சுன்னு சொல்லி எழுதிட்டு சொல்கிறார். அதே மாதிரி வெறுமையாகவும் இருந்தது அப்படின்ட்டு. அப்போ மனிதர்கள் தனிமையில் இருக்கணும்னு நினச்சோம்ண்டாவோ, யாருடைய ஒட்டுதலும் பற்றுதலும் இல்லாமல் இருக்கலாம்னு சொன்னால் அது ஒரு வெறுமை. அது எப்படி ஒரு வெள்ளை பேப்பரு களங்கம் இல்லாமல் இருக்கலாம்னு சொல்லி நினச்சி ஒதுங்குதோ, அதே மாதிரி ஒதுங்கி இருக்கலாம். ஆனால் வெறுமை இருக்குல்ல, அந்த வெறுமையை சொல்லி காட்டுறது அந்த நோக்கம் அவருடைய இதுக்கு. அதனால் எல்லாரோடையும் கலந்து இருக்கணும். அவ்வளோதான். இன்ஷா அல்லாஹ் அடுத்து பார்ப்போம்.